நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர், அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஏப்ரல் 11. புனித ஸ்தனிஸ்லாஸ். போலந்து நாட்டில் பல ஆண்டுகள் குழந்தை பேறு இன்றி இருந்த பெலிஸ்லாஸ் போக்னா பெற்றோருக்கு கிபி 1030 பிறந்தார் ஸ்தனிஸ்லாஸ். போலந்து நாட்டில் உள்ள நேசன் எனும் இடத்தில் கல்வி பயின்ற ஸ்தனிஸ்லாஸ் ஆண்டவரின் பணிகளை செய்வதற்கு ஆர்வம் கொண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். போலந்து நாட்டின் கிராக்கோ நகருக்கு அருகிலுள்ள செம்போக்ஸ் என்ற பணித்தளத்தில் நியமனம் செய்யப்பட்ட அருட்தந்தை ஸ்தனிஸ்லாஸ் தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். கிராக்கோ நகர பேராலய பங்கு தந்தையாகவும் கிராக்கோ மறைமாவட்ட முதன்மை குருவாகவும் தன் பணிகளை திறம்படச் செய்த அருட்தந்தை ஸ்தனிஸ்லாஸ் கிபி 1072 கிராக்கோ நகர ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். போலந்து அரசன் 2ஆம் போல்ஸ்லாஸின் தவறுகளை சுட்டிக்காட்டிய ஆயர் ஸ்தனிஸ்லாஸ் அந்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்து அவர்களை ஆண்டவரில் வேரூன்றச் செய்தார். அரசன் 2ஆம் போல்ஸ்லாஸ் தொடர்ந்து செய்த தவறுகளினால் மக்கள் துன்புற இதனைக் கண்ட ஆயர் ஸ்தனிஸ்லாஸ் கிபி 1079 மே 8 அரசன் போல்ஸ்லாஸினை திருச்சபையிலிருந்து புறம்பாக்கினார். அரசரும் சாமானிய மக்களும் ஆண்டவரின் முன்பு சமமானவர்கள் என்று கூறிய ஆயர் ஸ்தனிஸ்லாஸ் கிபி 1079 ஏப்ரல் 11 திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது அரசன் போல்ஸ்லாஸினால் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் மக்களுக்கு பகிர்ந்தளித்து ஆண்டவரின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்த ஆயர் ஸ்தனிஸ்லாஸினை திருத்தந்தை 4ஆம் இன்னோசென்ட் கிபி 1253 புனிதராக உயர்த்தி போர் வீரர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஸ்தனிஸ்லாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் திருநாட்டை பாதுகாக்கின்ற முப்படை வீரர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம். சலேத் அன்னை. இறைவனின் பேரன்பையும் மனிதர்களின் பாவ நிலையையும் எண்ணி கண்ணீர் மல்க மக்களை அழைத்த தாய் அன்னை மரியா. மனம் திரும்புதலுக்கும்
இறைவனிடம் திரும்புவதற்கும் வழிகாட்டும் ஒரு தாயாக அவர் காட்சியளித்த இடமே சலேத் மலைப்பகுதியாகும். இந்த வரலாற்று நிகழ்வு 1846 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் லா சலேத் பாலவாக்ஸ் என்ற மலைப்பகுதியில் நிகழ்ந்தது. ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் ஒரு பகுதியான அந்த இடத்தில் அன்னை மரியா 2 எளிய சிறுவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மெலனி கால்வாட் மற்றும் மாக்சிமின் ஜெரார்ட் என்ற அந்த 2 சிறுவர்களும் மலைப்பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு பிரகாசமான ஒளியை கண்டனர். அந்த ஒளியின் நடுவே ஒரு பெண்மணி அமர்ந்திருப்பதை கண்டார்கள். அந்த பெண்மணி தனது 2 கைகளையும் முகத்தில் வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தார். அவர் அணிந்திருந்த வெள்ளை நிற ஆடை விண்ணக ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவரது துயரம் தோய்ந்த முகம் சிறுவர்களை வியப்பிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியது. அன்னையின் தலையில் ரோஜா மலர்களால் ஆன ஒரு அழகான கிரீடம் சூட்டப்பட்டிருந்தது. அவரது கழுத்தில் ஒரு பெரிய சிலுவை இருந்தது. அந்தச் சிலுவையில் ஒரு புறம் சுத்தியலும் மறுபுறம் பிடுங்கியும் செதுக்கப்பட்டிருந்தன. இது மனிதர்களின் பாவங்களையும் மனந்திரும்புதலையும், என் பிள்ளைகளே அஞ்சாதீர்கள், அருகே வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்துள்ளேன் என்று அன்புடன் அவர்களை அழைத்தார். அன்னை மரியா பிரெஞ்சு மொழியில் பேசத் தொடங்கினார். மக்கள் கடவுளை மறந்து வாழ்வதையும் ஞாயிற்றுக்கிழமைகளை இறைவனுக்கு அர்ப்பணிக்காமல் வேலைகளில் மூழ்கி இருப்பதையும் எண்ணி அவர் மிகவும் வருந்தினார். முக்கியமாக இறைவனின் திருப்பெயரை வீணாக உச்சரிப்பதையும் பழிச்சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் என்று அன்னை கேட்டுக்கொண்டார். மக்களின் இத்தகைய பாவச் செயல்களே இறைவனின் கோபத்தை தூண்டுவதாக அவர் எச்சரித்தார். மக்களின் இதயங்கள் கடினமாகிப் போனதை எண்ணி அன்னை சிந்திய கண்ணீர் அந்த மலைப்பாறைகளின் மேல் விழுந்தது. மக்கள் மனம் திரும்பாவிட்டால் ஒரு பெரிய பஞ்சமும் துன்பமும் ஏற்படும் என்று அன்னை ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். இந்த தண்டனைகள் மக்களை அழிப்பதற்காக அல்ல, மாறாக அவர்களை இறைவனிடம் மீண்டும் கொண்டு சேர்ப்பதற்காகவே என்பதை அன்னை தெளிவுபடுத்தினார். ஜெபியுங்கள் என் பிள்ளைகளே, காலையிலும் மாலையிலும் தவறாமல் ஜெபியுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். அன்னை மறைந்த பிறகு அந்த இடத்தில் ஒரு நீரூற்று உருவானது. வறண்டு போயிருந்த அந்த பகுதியில் உருவான அந்த நீரூற்று இன்று வரை வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது அன்னையின் அருளின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. இந்த காட்சி குறித்த செய்தி காட்டுத் தீ போல பரவியது. திருச்சபை தலைவர்கள் இது குறித்து விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டனர். 5 ஆண்டுகளுக்குப் பிறகு 1851ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டு ஆயர் இந்த காட்சி உண்மையானது என்று அங்கீகரித்தார். அன்னை தோன்றிய அதே மலைப்பகுதியில் அன்னையின் நினைவாக பெரிய ஆலயம் கட்டப்பட்டது. இன்று இது சலேத் அன்னை திருத்தலம் என்று அழைக்கப்பட்டு உலகளாவிய திருப்பயண மையமாக திகழ்கிறது. சலேத் மாதாவின் பக்தி முறையில் மனம் திரும்புதல் என்பது மிக முக்கியமானது. விசுவாசிகள் நோன்பு இருந்தும் தங்களை தாழ்த்தி பாவ மன்னிப்பு பெற்றும் அன்னையின் பரிந்துரையை நாடுகின்றனர். குடும்பங்களில் நிலவும் சண்டைகள் நீங்கி சமாதானம் ஏற்படவும் தீராத வியாதிகளில் இருந்து விடுதலை பெறவும் மக்கள் அன்னையை நோக்கி நவநாள் ஜெபங்களை செய்கின்றனர். அன்னை வழியாக பல அற்புதங்கள் நிகழ்ந்ததாக சாட்சிகள் கூறுகின்றன. நவீன உலகில் மனிதர்கள் ஜெப வாழ்வை மறந்து உலக இன்பங்களில் மூழ்கி கிடக்கின்றனர். இறை பயமும் குடும்ப மதிப்புகளும் குறைந்து வரும் வேளையில் சலேத் மாதாவின் செய்தி மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இறைவனிடமே திரும்புங்கள் என்ற அன்னையின் அழைப்பு இன்று கவலையிலும் பாவச் சுமைகளிலும் தவிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. அவர் நம்மை தண்டிக்க விரும்பவில்லை, மாறாக நம்மை மீட்கவே விரும்புகிறார்.
மலைகளின் அன்னை என்று அழைக்கப்படும் இவர் இன்றும் மலை உச்சியைப் போல உயர்ந்து நின்று நம்மை வழிநடத்துகிறார். சோதனைகள் வரும்போது நாம் துவண்டு போகாமல் இருக்க அன்னையின் கரங்களை பற்றிக் கொள்வது அவசியமாகும். சலேத் மாதாவின் வரலாறு நமக்குச் சொல்லும் பாடம் இதுவே. உண்மையான மனம் திரும்புதல் மட்டுமே வாழ்வை மாற்றும். அன்னை மரியாவின் பரிந்துரையால் நாம் அனைவரும் இறைவனின் அருளை பெற்று நல்வாழ்வு வாழ்வோமாக. செய்திகள். ஏப்ரல் 10 வெள்ளியன்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மாக்ரோன் அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை சந்திப்பதற்காக வத்திக்கானின் புனித தமாசஸ் முற்றத்தை வந்தடைந்தார். தொடர்ந்து அதிபர் மக்ரோன் அவர்கள் திருத்தந்தையை சந்தித்து தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இது அவர்கள் இருவருக்கும் இடையிலான முதல் நேரடி சந்திப்பாகும். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிபர் மாக்ரோன் அவர்கள் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களை சந்தித்தார். அப்போது நாடுகள் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் உடனிருந்தார். மேலும் அங்கு இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போது திருப்பீடத்திற்கும் பிரான்சிற்கும் இடையிலான நல்லுறவு அங்கீகரிக்கப்பட்டது என்று வத்திக்கான் செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. நம்பிக்கையாளர்கள் தங்களது வழிபாட்டு முறை மற்றும் ஆன்மீக பாரம்பரியங்களை பாதுகாக்கவும் அமைதியை மேம்படுத்தவும் அர்ப்பணியாளர்கள் மற்றும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கவும் பொதுநிலையினர் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வலுப்படுத்தவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஏப்ரல் 10ஆம் நாள் வெள்ளியன்று புதிய முதுபெரும் தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக ரோமையில் கூடியுள்ள கல்தேய திரு அவை ஆயர்களை திருப்பீடத்தில் சந்தித்தபோது திருத்தந்தை அவர்கள் இவ்வாறு கூறினார். இது திரு அவையின் பண்டைய திருத்தூது வேர்களையும் மகிமை மற்றும் துன்பங்கள் நிறைந்த செழுமையான மறைபரப்பு பாரம்பரியத்தையும் முன்னிலைப்படுத்துகிறது என்றும் இதில் துன்புறுத்தல்களும் சிதறுண்டு போதலும் அடங்கும் என்று திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த சோதனைகள் கிறிஸ்துவின் உயிர்ப்பு வழியாக நம்பிக்கையின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன என்றும் இந்த ஆயர் மாமன்றம் உலகார்ந்த நலன்களை விட இறைவனின் திருவுளத்தை தேடவும் தூய ஆவியால் வழிநடத்தப்படவும் உறுப்பினர்களை வலியுறுத்துகிறது என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதிய முதுபெரும் தந்தை ஒரு பணிவான இடையராகவும் நம்பிக்கையில் ஒரு தந்தையாகவும் ஒற்றுமை, சேவை, இறைவேண்டல் மற்றும் ஆன்மீக பராமரிப்பு ஆகியவற்றிற்கு அர்ப்பணிக்கப்பட்டவராகவும் இருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். கம்போடியாவிலுள்ள பட்டம்பாங்கில் இந்த ஆண்டு இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் பலர் புதிதாக திருமுழுக்கு பெற்றிருப்பது நம்பிக்கையின் அடையாளமாக அமைந்துள்ளது என்று ஃபீதேஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 5 உயிர்ப்பு ஞாயிறன்று 92 பேர் திருமுழுக்கு பெற்றதாக அச்செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ள அருள் பணியாளர் என்ரிக் பிகாரடோ அவர்கள், இளைஞர்கள் அதிகம் பங்கேற்ற இந்த திருமுழுக்கு கொண்டாட்டம் பல இளம் கம்போடியர்கள் கடவுளின் அழைப்பிற்கு பதிலளிப்பதை எடுத்து காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் தாய்லாந்துடனான எல்லை பதற்றங்கள், இடம்பெயர்வு, வேலையின்மை மற்றும் பொருளாதார சிரமங்கள் போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் இந்த இளம் நம்பிக்கையாளர்கள் திரு அவைக்கு மகிழ்ச்சியையும் புதுப்பிக்கப்பட்ட பலத்தையும் தருகிறார்கள் என்றும் அருள் பணியாளர் பிகாரடோ அவர்கள் எடுத்துக்காட்டியுள்ளார். கம்போடியா மற்றும் டோக்கியோ ஆகிய நகரங்களில் இடம்பெற்ற உயிர்ப்பு பெருவிழா திருவிழிப்பு வழிபாட்டின் போது கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது வெறும் ஒரு நிகழ்வு அல்ல என்றும் அது மரணத்தின் மீதான இறுதி வெற்றி என்றும் ஆயர் ஸ்மித்தே எஸ்லர் அவர்கள் கூறியுள்ளார். கடினமான சூழலில் வாழும் மக்களுக்கு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு செல்லும் பொருட்டு ஏப்ரல் 13 முதல் ஏப்ரல் 23ஆம் நாள் வரை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேற்கொள்ளவிருக்கும் ஆப்பிரிக்காவிற்கான திருத்துது பயணம் அமையும் என்று திருப்பிட செயலர் கர்தினால் பேத்ரோ பரோலின் அவர்கள் கூறியுள்ளார். ஏப்ரல் 11 சனிக்கிழமையன்று வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார். திருத்தந்தையின் இந்த திருத்துது பயணம் அல்ஜீரியா, கேமரூன், அங்கோலா மற்றும் ஈக்வடாரின் கினியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கியது என்றும் இது அமைதி, உரையாடல், புலம்பெயர்வு, சுற்றுச்சூழல் மற்றும் குடும்பங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த திருத்துது பயணத்தின் போது திருத்தந்தை துயரங்கள் நிறைந்த இடங்களுக்கு சென்று வறுமை, சமத்துவமின்மை மற்றும் மோதல்களை எதிர்கொள்ளும் சமூகங்களை சந்திப்பார் என்றும் குறிப்பாக இளைஞர்களிடையே நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் ஊக்குவிப்பார் என்றும் அவர் கூறினார். அல்ஜீரியாவிற்கான திருத்தந்தையின் பயணம் மதங்களுக்கு இடையிலான உரையாடலை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கேமரூன் மற்றும் அங்கோலா நாடுகளுக்கான வருகைகள் அமைதி மற்றும் சமூக நீதியை முன்னிலைப்படுத்துகின்றன என்று சுட்டிக்காட்டிய கர்தினால் அவர்கள் ஈக்வடாரின் கினியாவில் அவர் குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களிடையே நம்பிக்கையை வலுப்படுத்துவார் என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். மத்திய ஆப்பிரிக்க நாடான கேமரூனில் கல்வி மற்றும் நலவாழ்வு ஆகிய 2 துறைகளிலும் கத்தோலிக்க திரு அவை ஒரு முக்கிய பங்கை வகித்து வருவதாக பீதேஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
அங்கு திரு அவை நடத்தி வரும் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஏறத்தாழ 4,68,000 மாணவர்களுக்கு கல்வி வழங்கி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ள அச்செய்தி நிறுவனம், விரிவான கல்வி வலையமைப்பின் ஒரு பகுதியான இந்த பள்ளிகள் சிறந்த கல்வித்தரம், ஒழுக்க நெறிகள் மற்றும் சமூக ஒற்றுமையை வளர்ப்பதில் பெரும் புகழ் பெற்றவையாக திகழ்கின்றன என்றும் கூறியுள்ளது. திருப்பிட தகவல் தொடர்புத்துறை கடந்த பிப்ரவரி மாதம் வீடியோ விட்ஜெட் எனப்படும் கணினி அல்லது திறன்பேசியின் முகப்புத் திரையில் நேரடி காணொலி தகவல்களை காட்டும் சிறிய கருவியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஏற்கனவே உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இணையதளங்களில் இணைக்கப்பட்டுள்ளது. நற்செய்தி அறிவிப்பிற்கான இந்த புதிய கருவியின் மூலம் ஏப்ரல் 13 முதல் 23ஆம் நாள் வரை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆப்பிரிக்காவிற்கு மேற்கொள்ளும் திருத்தூது பயணம் தொடர்பான உரைகள், ஒலிகள், படங்கள், காணொலிகள் ஆகிய அனைத்து விதமான உள்ளடக்கங்களையும் நேரடியாகவும் எளிதாகவும் பெற முடியும். வத்திக்கான் பங்குதளங்கள் மற்றும் மறைமாவட்ட இணையதள வடிவமைப்பாளர்களுக்கு உரையாற்றிய வத்திக்கான் ஊடகங்களின் செய்தி தொகுப்பு இயக்குநர் டாக்டர் டோர்னெலி அவர்கள், திருத்தந்தை உங்கள் நாட்டிற்கு வருகை தருவதற்கு முன்பதாக இந்த புதிய தொழில்நுட்ப கருவியை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இதன் மூலம் அனைத்து இணையதளங்கள் மற்றும் திரு அவை தொடர்பான செய்தி சேவைகள் திருத்தந்தையின் வருகையை நேரடி ஒலிபரப்பாகவும் வத்திக்கான் செய்திகளின் உடனுக்குடனான தகவல்களையும் நீங்கள் விரும்பும் மொழியில் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.